தமிழீழம் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியை ஏமாற்றிய அண்ணாமலையால் ஏமாந்த அதிமுக எம்எல்ஏக்கள், இந்த தலைப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrise.org. Contact us at 9150060032. நாம் எல்லாருக்குமே தெரியும், இன்றைய தினம் தேசிய ஊடகங்களில், குறிப்பாக வட மாநில ஊடகங்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தலைப்புச் செய்தியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 தலைவர்கள் பாஜகவில் இணைந்து விட்டார்கள், தமிழக அரசியலே கலேபரமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சில தலைப்புகளில் பல்வேறு வட இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த செய்தியை பார்த்துட்டு அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பக்கமாக வந்தோம், இல்லை தமிழ்நாட்டு ஊடகங்களை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவோ அல்லது அதற்குரிய ஒரு சிறிய சலனம் கூட தமிழ்நாட்டு ஊடகங்கள்லையோ இல்லை தமிழ்நாட்டு அரசியல்லையோ இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த இரண்டுக்குமான முரண்பாடு இருக்குது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, அதாவது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் பாஜகவில் இணைந்திருக்கிறாங்க, அவங்க டெல்லியில் போய் இணைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இது ஒரு மிக முக்கியமான செய்தி. நிச்சயமாக அந்த வட இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டது போல் இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக ஆகியிருக்க வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்தியை யாருமே கண்டுக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராயும் போது, அதாவது குறிப்பாக பாஜக அப்படின்னாலே ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எல்லா மாநிலத்திலையும் செயல்படுத்துவாங்க. அந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் என்ன அப்படின்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய, அதாவது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜக ஆளுங்கட்சியாக இருக்கிற மாநிலத்தில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களையும், பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி, அவர்களிடம் பேரம் பேசி விலைக்கு வாங்கி அவர்களை தங்கள் கட்சிக்கு இழுத்து ஆட்சியை கவிழ்த்து இவருடைய ஆட்சியை நீ கொண்டு வருவது தான் ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இதைத்தான் கடந்த காலங்களில் பல மாநிலங்களை செய்திருக்கிறாங்க. மத்திய பிரதேசம், அப்புறமாக கர்நாடகா, திரிபுரா, கோவா, இப்படிப்பட்ட பல மாநிலங்கள் செய்திருக்கிறார்கள். இப்பொழுதும் டெல்லியில் அந்த ஆப்ரேஷன் லோட்டஸை செய்வதற்கு அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஆம் ஆத்மி தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் நான் ஒரு ஆப்ரேஷன் லோட்டஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களான அமித்ஷா, மோடி, ஜேபி நட்டா போன்றவர்களை ஏமாற்றி விட்டு தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு 15 எம்எல்ஏக்கள், அதாவது அதிமுக எம்எல்ஏக்களை நான் கூட்டிகிட்டு வரேன் பாஜகவுக்கு. பாருங்கள், எடப்பாடி அப்படியே பயந்துருவார், ஓபிஎஸ் நடுங்கிடுவார், எடப்பாடி பயந்துருவார், நம்ம சொல்கிறதான் இவங்க 2 பேரும் இனிமேல் கேட்பாங்க, அதற்கான திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ், 15 எம்எல்ஏக்களை அதிமுகவிலிருந்து தட்டி தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அண்ணாமலை அவர்கள் யாரை தட்டி தூக்கியிருக்கார் அப்படின்னா, 1984 கரூர் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வென்ற திரு வடிவேல் அவர்கள், அதற்கப்புறமாக 1980 அரவக்குறிச்சி மற்றும் பொள்ளாச்சியில் போட்டியிட்டு வென்ற கந்தசாமி ரத்னம், அதுக்கப்புறமாக 2006, 2011, அப்புறம் இன்னொருத்தர் சேலஞ்சர் துரைசாமி, அவரும் 2011, சின்னசாமி ரத்தினம், இவங்க 2006-11 இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமாக முன்னாள் அதிமுக அமைச்சர் கோமதி சீனிவாசன், எக்ஸ் மினிஸ்டர், இவங்க எப்பொழுது அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தாங்க அப்படின்னா 1996, 1980, 84, அதற்கப்புறமாக 96, இந்த மூன்று முறை அவர்கள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமாக காங்கிரஸை சேர்ந்த தங்கராஜு, அவர் எப்போ எம்எல்ஏவாக இருந்திருக்காருன்னா 1991. இப்படி 15 பேரோட லிஸ்ட் எடுத்திங்கனாலுமே
குறைந்தபட்சம் 2011 எம்எல்ஏ இருந்தவங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பேர் அப்படி இருக்கிறாங்க. மீது எல்லாருமே 1970, 1980, 1990 இப்படி 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக எம்எல்ஏக்களாக இருந்த மிக மூத்த அதிமுக தலைவர்கள் இல்லைங்க, மிக மூத்த அதிமுக தொண்டர்களை அரசியல், இன்னும் சொல்லப்போனால் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றிருந்த முன்னாள் அதிமுக காரர்களை, முன்னாள் எம்ஜிஆர் ரசிகர்கள் ஒரு சிலரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அமித்ஷாவையும் நட்டாவையும் ஏமாற்றி இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இதில் ஏன் ஏமாற்றம் அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு 15 தலைவர்கள், 15 முன்னாள் எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவர்களுக்கு கீழே குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏக்கு 1000 தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி வச்சா கூட 15,000 தொண்டர்களும் சேர்ந்து பாஜகவில் இணைஞ்சிருக்க வேண்டும். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் கூட போகலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த 15 எம்எல்ஏக்களுடைய குடும்ப உறுப்பினர் கூட பாஜகவில் இணைய விரும்பலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் டெல்லியில், நான் அப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், என்னோட தலைமை பயங்கரமாக இருக்குது, தமிழ்நாடே ஸ்தம்பிக்க போகுது, தமிழ்நாடு அரசியலே அதிரப்போகுது, இந்த நிகழ்வுக்கு அப்புறமா பாஜக தான் நாம் வைக்கிறதா சட்டம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இந்த முன்னாள் மூத்த வயதான எம்எல்ஏக்களிடம் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வந்து நம்ம மோடியோடையே நான் உங்களை சந்திக்க வைக்கிறேன், மோடி அமித்ஷாவே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அவங்க முன்னாடியில் வந்து நீங்கள் வந்து பாஜகவில் இணையலாம், நீங்கள் என்ன பொறுப்பு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆசை வார்த்தைகளை கூறி கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இதற்கு முன்னதாக தமிழ்நாட்டிலிருந்து பாஜகவில் இணைந்த ஒரு சிலர் இருக்கிறாங்களா, எல் முருகன் அவர்களுடைய தலைமையில். எல் முருகன் வந்து தலைவராக இருக்கும்போது குஷ்பு, அதுக்கப்புறம் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் போயிட்டு இணைஞ்சாங்க. அந்த சமயத்தில் கூட அவங்க வந்து நேரடியாக, அது இவ்வளவுக்கும் அந்த சமயம் வந்து கொரோனா காலகட்டம், வெறும் 2 பேரோ 3 பேரோ தான் பாஜகவில் போய் இணைகிறாங்க. அதற்கே ஜேபி நட்டா, அதாவது அப்போதைய பாஜக தலைவர், இப்போதும் அவர் தான் பாஜக தலைவர், பாஜக தேசிய தலைவரான ஜேபி நட்டாவுடைய முன்னிலையில் அவர்கள் பாஜகவில் இணைஞ்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் இருந்த கூக்கசில முன்னாள் எம்எல்ஏ அவரே நேரடியாக போய் ஜேபி நட்டாவையும் அமித்ஷாவையும் சந்தித்து வந்தார். அவர் வந்து இதில் பாஜக இணையிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இணையலை. ஆனாலும் ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ நேரடியாக அமித்ஷா வரைக்கும் சந்திச்சுட்டு வந்தார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் 15 எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் சொல்லி பெரிய ஒரு பிம்பத்தை கட்டிட்டு அங்கே போய் யாருன்னே தெரியாத, ஊர் பேர் கூட தெரியாத ஒரு யூனியன் மினிஸ்டரை, தமிழ்நாட்டுக்கு எந்தவித அறிமுகம் இல்லாத ஒரு தலைவரை, ஒரு யூனியன் மினிஸ்டரை, ஏன்னா அதற்கு காரணம் என்னென்னா இவர் கொடுத்த பிம்பம் வேறு, அமித்ஷா நினச்சது வேறு, நடந்தது வேறு. என்னடா ஒருத்தருமே ஒரு கரண்ட் எம்எல்ஏ கூட உன்னால் கூப்பிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் திட்டி அனுப்பியதாக நமக்கு தகவல் கிடைக்கிது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நான்லாம் இவங்களை பார்க்க முடியாது, தேவைன்னா இங்கே இருக்க ஒரு யூனியன் மினிஸ்டரை கூட்டி போய் காமிச்சிக்கோன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் எல் முருகன், அண்ணாமலை, அதுக்கப்புறமாக ஒரு யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் சந்திரசேகர் அப்படிங்கிற மினிஸ்டரை பார்த்துட்டு இந்த 15 அதிமுக எம்எல்ஏக்களும் பாஜகவில் இணைவதாக சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் மிஸ்டர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் செய்திருக்கக்கூடிய சாதனை. அதாவது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், அதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருக்கட்டும், இவர் இருவருமே வந்து திராவிட பாரம்பரியத்தை பின்பற்றியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கைகளில் வழி நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இதில் வந்து யார் அதிகமாக திராவிடத்தை பின்பற்றுறது, திராவிட கொள்கையை பின்பற்றுறது, யார் வந்து ஒரு சில இடங்களில் தவறுறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவோட ஒரு சில நேரங்களில் கூட்டணி வைக்கலாம், ஆனால் பாஜகவோடு நாங்கள் இணைய மாட்டோம், நாங்கள் வந்து தனியாக திராவிட கட்சியாக தான் இருப்போம் அப்படிங்கிறத இன்றைய தினம் வரைக்கும் உணர்த்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக, சில வாரங்களுக்கு முன்னதாக எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு பெரிய பட்டாளமே வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து வரும், எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து பிரிந்து வரும், இதற்கப்புறமாக தமிழ்நாட்டோட அரசியல் ஸ்டாண்டை மாறிடும், டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு மாறிடும் அப்படி சொல்லிட்டு பலர் வந்து கருத்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து சுக்கு நூறாக உடைப்பது போல ஊர் பேர் தெரியாத, அல்லது வந்து யாருன்னே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாத, பாஜகவுக்கும் தெரியாத, அரசியலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் சும்மா இருந்த ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க தான் அதிமுக தலைவர்கள் அப்படின்னு சொல்லி டெல்லியையும் ஏமாற்ற நினச்சி மூக்கு ஓடப்பட்டு நிற்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். வேறொரு தலைப்பில் வேறொரு நாள் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.